காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். இந்த பொண்ணா? ஆமா ஆண்டி, பொண்ணு அழகா மூக்கு மூலியமா இருக்காங்கல்ல. மா, உனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் இல்லையா? இந்த பொண்ணை நம்ம கோயிலில் பார்த்தோம்ல. எப்போ ஆண்டி பார்த்தோம்? 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போனோம்ல. அப்போ கூட இந்த பொண்ணை காமிச்சு 2 பேர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிருச்சு. ஆமாம் ஆண்டி, எனக்கு மறந்தே போயிடுச்சு. இவளை போய் எப்படி லவ் பண்ணா? சரி இரு, உடனே இந்த பொண்ணு யார் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அவன்கிட்ட சொல்லுவோம். அச்சச்சோ, இப்பயே சொன்னால் காரியம் கெட்டு போயிருமே. ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இவன்ட்ட இதை போய் சொன்னா அவன் எந்த மனநிலையில் ஏற்றுக்கிறான்னு தெரில. ஆமாம்மா, நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் ஆண்டி பொறுமையாக இருங்க, யோசிச்சு நல்ல முடிவாக எடுப்போம். சரிம்மா. டேய், கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, கடைக்கு போயிட்டு வரையா? மா, எப்போ வீட்டில் இருந்தாலும் கடைக்குன்னு கடைக்கே போக சொல்லிக்கிட்டு இருக்க. சரிடா, இந்த ஒரு டைம் போயிட்டு வா, இனி சொல்ல மாட்டேன். ஆமாம், எப்போ இப்படியே சொல்லு. சரி கொடு. இந்தாடா, இந்த கட்டப்பையில் பணமும் லிஸ்ட்டும் போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துடு. சரிம்மா. மா, இந்தா வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, கொஞ்ச நேரம் போய் டிவி பார்ப்போம். டேய், அதில் ஏலக்காய் எழுத மறந்துருச்சு. ஏலக்காய் மட்டும் வாங்கிட்டு வரையா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசுல? எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போயிடுச்சு. முதல் தர போவேலே எல்லாம் எழுதி தர மாட்டியா? எப்போ பாரு எதையாவது மறந்துட்டு இன்னொரு டைம் போக சொல்கிறது. என்னை பார்த்தா உனக்கு என்ன சின்ன பிள்ளை மாதிரியா இருக்கு? ஒயாம கடைக்கு அனுப்பிட்டே இருக்க. பா, நான் சின்ன வயசுல உன்ட்ட சொன்னேன்லப்பா, இந்த அம்மா நமக்கு வேண்டாம்னு. அதையாவது கேட்டியா? இல்ல என்னையதான் பொம்பளை பிள்ளையாவது பெற்றிருக்கலாம்ல. பாரு, அவன் மட்டும் எந்த வேலையும் செய்யாம நல்லா கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. டேய், என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? நம்ம மைண்ட்ல நினைச்சதெல்லாம் சொன்னா 4 நாளைக்கு சோறு கிடைக்காது. அதனால அமைதியா போய் ஏலக்காய் வாங்கிட்டு வந்துருவோம். பணம் கொடுமா, போயிட்டு வரேன். இந்தாடா. மா, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம வீட்டில் ஒருத்தங்க டான்ஸ் சொல்லி தராங்களே, அவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு பதிலாக நடிக்க சொல்லி தந்தாங்கன்னு நினச்சிக்கோ. இந்நேரம் பல லட்சம் பேர் நம்ம ஊர்ல இருந்து ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெருமையும் நம்ம ஊருக்கே வந்திருக்கும். ஏடி, எப்பயும் அபி தானே இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ என்ன, அக்கா கூட சேர்ந்து தம்பி இப்படி ஆயிட்டானா? இவன் என்னத்தை உளறிக்கிட்டு இருக்கான்? அத்தே, அவன் அபியை தான் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி இருக்கா? எப்போ இப்படி இருக்க மாட்டாளே. இந்நேரம் நான் சொன்னதுக்கே எகிரிட்டு வந்திருப்பா. பத்தாவதுக்கு பாட்டி வேற சொல்லியிருக்கு. அப்புறம் இருந்தாலும் அமைதியாக இருக்கா. மா, கொஞ்சம் தலைவலியாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். இருடி, சாப்பிட்டுட்டு போ. இல்லைம்மா, வேண்டாம். இவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சோகமாகவே போகிறா? வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆளே சரியில்லையே. ஏடி, என் பிள்ளைக்கு என்னாச்சுடி? பாட்டி அதான் சொன்னால தலைவலின்னு. இல்லை முகிலு, ஒரு நாளும் சாப்பிடாம போவே மாட்டா. பாட்டி, இப்போதானே அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா. அங்கே ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதான் அவள் சாப்பிடாம போகிறா. ஆமாத்தே. அம்மா, நான் சாப்பிட்டேன், நானும் மேலே போய் தூங்குறேன். சரிப்பா. இந்த லூஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மேலே போய் பார்ப்போம். இவன் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? நம்ம வரையில ஃபோன் பார்த்துட்டே அழுதுட்டு இருந்தாளே, என்னவா இருக்கும்?